ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஆமென், ஆமென். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் எசேக்கியாவின் வேண்டுதலை கேட்டு மக்களுக்கு நலமளித்தார், அனுகூலம் செய்தார், நலமளித்தார், ஃபேவர் பண்ணினார். அல்லேலூயா. சாதகமாய் செய்து முடித்தார். பல காரியங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தேவ பிள்ளையில இன்றைக்கி தேவ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை, அன்றைக்கி எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் பண்ணுவாரன்னா, இன்றைக்கி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக ஒருவேளை இல்லாமல் எதிர்மறையாக இருக்குது, பாதகமாக இருக்குது. நான் இந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் அதுக்கு கைக்கூடி வரல, என் பார்ட்னர் எனக்கு ஒத்து போகல. ஒருவேளை என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற போல் ஃபீல் பண்ணுறீங்க, எதில் நீங்கள் ஒருவேளை தோற்று போனது போல் காணப்படுகிறீங்க, எதில் இனி நம்மளுக்கு அது ஜெயம் கிடைக்காது, நம்மளால் இனி முடியாது, அவ்வளோதான் கைவிட்டலான்னு யோசிக்கிறீங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியான திட்டமாக அவங்களோட பேசுகிறாரு. தெய்வ பிள்ளையில அவர் அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர், நமக்கு கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவர் காரியங்களை கைகூடி பண்ணவர் பண்ணுவார். பயப்படாதீங்க. என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அனுகூலமான மனிதர்கள் இல்லாமல் இருக்காங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், நலமானதை செய்வார், நல்லது தான் செய்வார், தீங்கு வராது. உங்களுக்கு ஒரு வேளை தீங்கு செய்யணும்னு மனுஷர்கள் பிசாசு கங்கணம் கட்டியிருந்தாலும் அந்த தீமையை அவர் கர்த்தர் நல்லவாய் மாற்றுவார். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். எப்போ அனுகூலமான துணையா இருக்கிறாரா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ, நெருக்கம் வருவதோ, ஒரு மன உளைச்சல், என்ன டிசிஷன் எடுக்க முடியல, யாருக்கெல்லாம் போய் கேட்பேன், நான் இந்த ஸ்டெப்பை எப்படி மூவ் பண்ணுவேன் அப்படி நீங்கள் கலங்கி நிற்கிற பாருங்க, அப்போது அனுகூலமான துணையாக இருக்கிறாராம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. தேவ பிள்ளையில எவ்வளோ அழகான நல்ல தேவன் நம்ம இருக்கிறார்ல. அப்போ ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. ஆண்டு சமூகத்துக்கு போங்க. ஆண்டவர், நீங்கள் தானே எனக்கு அடைக்கலாம், நீங்கள் தானே எனக்கு ஆதரவு, நீங்கள் தானேப்பா, உங்களை நம்பி தானேப்பா இந்த காரியத்தை நான் செய்தேன், நீங்கள் எனக்கு உதவிச்சிங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுங்கள், எனக்கு ஃபேவர் பண்ணுங்கள், எனக்கு ஒத்தாசை பண்ணுங்கள். நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணதற்கு உண்மையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பாருங்க, என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கும்படிக்கு. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னை தேற்றுறீங்க, அதை சத்துரு பார்க்கணும். இப்படிப்பட்ட அனுகூலத்தை எனக்கு உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, அதுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. ஒருவேளை சத்துருக்கள் முன்பாக உங்களை பார்த்து சத்துருக்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம், அவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். தாவீதுக்கு எத்தனையோ முறையில் அப்படி துணை செய்தார் அல்லவா? அதனால தான் தாவீதை கர்த்தர் மேன்மையாக வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அனுகூலமான காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரை எங்களுக்கு அனுகூலமான துணையை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. யாராருக்கு என்ன காரியத்தில் அனுகூலமான ஆண்டவரே வாசல்கள் திறக்கணும், காரியம் நடக்கணுமோ, கைக்கூடி வரணுமோ, எதில் உங்கள் ஃபேவர் உண்டாவதாக, உங்கள் நலம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கி அதை செய்யுங்கப்பா. நீங்கள் செய்கிற காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு அனுகூலராக இருக்கிற தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.